அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அகாடமி சார்பில் நடந்த நம்மால் முடியும் தெரு வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய மேக்ஸ் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மென்சுரேஷன் அளவியல் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே, கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் தேவைன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, உருளை சிலிண்டர் ஷேப் இருக்கு இல்லையா, பட் அதில் உட்புற ஆரம் வெளிப்புற ஆரம் கொடுக்கும்போது அப்போ என்ன ஷேப்பில் வந்திருக்கும்? இது நம்மளுடைய உள்ளிடற்ற உருளைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹாலோ சிலிண்டர். ஸோ அந்த ஷேப்பில் தான் வந்திருக்கும். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஷேப். ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டயக்ராம் போட்டு சம் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? தடிமன் அப்படின்னா அதனுடைய திக்னஸ் அப்படின்றது இந்த ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சுரங்கப்பாதை அப்படின்ற ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அதனுடைய தடிமன் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. உட்புற ஆரம் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய இதனுடைய ரேடியஸ் வேல்யூ. உட்புற ஆரம் 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 6 மீட்டர். உட்புற ஆரம் 6 மீட்டர். நமக்கு உள்ளிடற்ற உருளைன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வெளிப்புற ஆரம் தேவைப்படும் இல்லையா. ஸோ உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுடைய அளவு, இந்த இதனுடைய ஆரம் 6 மீட்டர் அப்படின்னா இங்கே தடிமன் அப்படின்றது என்னது? தடிமன் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். வெளிப்புற ஆரத்துலேருந்து உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் தடிமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இல்லையா. ஸோ நமக்கு கேபிட்டல் ஆர் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. உட்புற ஆரம் ஒரு 6 சென்டிமீட்டர், தடிமன் ஒரு 2 சென்டிமீட்டர், ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 மீட்டர். மீட்டர் சென்டிமீட்டர் கிடையாது. அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன வரும்? ஸ்மால் ஆர் அப்படின்றது 6 மீட்டர் 6 மீட்டர்னு வரும். கேபிட்டல் ஆர் அப்படின்றது 8 மீட்டர்னு வரும். ஸோ தடிமன் அந்த திக்னஸ் ஒரு 2 மீட்டர் இல்லையா. ஸோ ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய உட்புற மற்றும் வெளிப்புற. ஸோ இந்த மாதிரி ஒரு சுரங்கம் இருக்குது, அதனுடைய உட்பகுதியிலையும் வெளிப்புறத்துலையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டுருங்களா. ஸோ உட்புறம் அப்படின்றப்போ அந்த ஷேப்புடைய ரவுண்ட் ஷேப் பாருங்கள். ஸோ இந்த வளைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வளைபரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் தனித்தனியாக வளைபரப்பு கண்டுபிடிக்கிறத விட மொத்தமாக உள்ளிடற்ற உருளையாக இருக்கும்போது அந்த உள்ளிடற்ற உருளையினுடைய வளைபரப்பு எழுதுனீங்கனாலே கரெக்டாக வந்துடும். ஸோ நமக்கு உட்புற மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ எந்த ஏரியாவை கவர் பண்ணோம் அப்படின்னா உள்ளிடற்ற உருளை படிப்போம் இல்லையா. உள்ளிடற்ற உருளையினுடைய வளைபரப்பு. ஸோ அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. உள்ளிடற்ற உருளையுடைய வளைபரப்பு ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க? 2π × r + r × h. ஸோ இது நீங்கள் தனித்தனியாக ஷேப்பாக பார்த்தீங்கன்னா கூட உள்ள இருக்கக்கூடிய ஏரியாவுடைய உள்ள இருக்கக்கூடிய கவர் ஆகுது இல்லையா, அதனுடைய வளைபரப்பு தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஸ்மால் ஆர், அதனுடைய ரேடியஸ் அப்படின்றது ஸ்மால் ஆர். ஸோ அப்போ அதுக்கு வளைபரப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? நார்மலாக 2πrhன்னு போட்டிருப்பீங்க. ஸோ அகைன் வெளிப்புறத்துலையும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிப்புறம் அப்படின்றது கேபிட்டல் ஆரா, அதனுடைய ரேடியஸ் மொத்தமாக வரும்போது கேபிட்டல் ஆர் வருது. ஸோ அதுக்கு என்ன வந்திருக்கும் ஃபார்முலா? வளைபரப்பு 2π கேபிட்டல் ஆர் × h. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணது தான் உங்களுக்கு. நீங்கள் தனித்தனியாக போடுறத விட டேரக்டாக உள்ளிடற்ற உருளையுடைய ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டேரக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஸோ 2π × r + r × h. ஸோ ஜஸ்ட் அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 2 × πயோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆர் + ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆரோட வேல்யூ 8 மீட்டர்னு வந்துதான். ஓகே, எஸ். ஸ்மால் ஆரோட வேல்யூ 6 மீட்டர் இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 22/7 × 8 + 6 ஆட் பண்ணிங்கன்னா 14 வருமா?
into 25. ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வருமா? ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 2 4 4 4 2 8 88 88 into 25 வருமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? 88 into 25. ஓகே, இப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஸோ ஏரியா அப்படின்றப்போ பரப்பளவு கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்டில் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன கொடுத்தா சுரங்கப்பாதை இருக்கு இல்லையா? இந்த சுரங்கப்பாதையினுடைய உட்புற வெளிப்புற அந்த 2 ஏரியாவும் கவர் பண்ணுறது என்ன அப்படின்னா அதனுடைய உள்ளிடற்ற உள்ளுடைய வலைபரப்பு தான். ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்னா 2200 சதுர மீட்டர்னு வருதா? ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டினை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டருக்கு அவங்களால பெயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, 1 லிட்டர் வச்சுக்கிட்டு அவங்க 10 சதுர மீட்டருக்கு பெயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ சதுர மீட்டருக்கு பெயிண்ட் பண்ணணும்? 2200 சதுர மீட்டருக்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியே 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை லிட்டர் தேவைன்னு தெரிஞ்சிடும். 10ஆல் டிவைட் பண்ணி அப்படின்னா 220 கிடைக்குதா? ஸோ இப்போ 220 லிட்டர் பெயிண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் என்ன வந்து 220 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த கொஸ்டின் எப்பவுமே அளவியல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கொஸ்டினை கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அதனுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்க போறீங்க. வலைபரப்பு 1 லிட்டர் வச்சுக்கிட்டு 1 லிட்டர் அப்படின்றது 10 சதுர மீட்டருக்கு பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வலைபரப்பை 10ஆல் டிவைட் பண்ணினா எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவை அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ கோளம் ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு கொடுத்துருக்காங்களா? ஸோ கோளத்துடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 4πr² சொல்லுவோம் இல்லையா? கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா 4πr². இதனுடைய வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 154 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அதனுடைய விட்டம், ஆரம் ஆர் கிடையாது, விட்டம் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². ஸோ ஆரம் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? ஸோ ரேடியஸ் அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் டு 154 வந்துடுச்சா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் எதுவும் ஆகாது. ஓகே, r² வேல்யூ வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ 154 22/7 ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸில் போகுமா? 7/22 இன்ட்டு 4 மல்டிபிள் இருக்கா? ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன ஆகும்? டிவைடில் வருமா? ஸோ 1/4. ஸோ இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 11th ட்ரிபிள் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 11 22, ஒரு 11 11, 4 11 44, அகைன் 2 அடிச்சோம் அப்படின்னா 7 2 14. ஸோ இப்போ r² வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 7 × 7/4. ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் ஆரோட வேல்யூ தேவை அப்படின்னா ரூட் எடுத்துக்கலாமா? ஸோ ஆர் வேணும் அப்படின்னா ரூட் எடுத்துக்கலாம். 7/7க்கு 1 7 வந்துருமா? 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 வந்துடும். ஸோ ரேடியஸ் என்ன வருது அப்படின்னா 7/2 மீட்டர்னு வருது. பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் விட்டம் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ விட்டம் டி அப்படின்றது என்ன? 2 × r. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. 2 × ஆரோட வேல்யூ 7/2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன வருது? ஆன்சர் 7 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அளவியல் ஃபார்முலா நிறைய படிக்கணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். மற்ற டாபிக்ஸ் கொஸ்டின் டைம் எடுக்கிறத விட உங்களுக்கு அளவியல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்க. ஒரு கோள வடிவ வழிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருங்களா? ஸோ
ஆரங்களுடைய ஆரம் கொடுத்துட்டு புறப்பரப்புகளுடைய விகிதம் என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரங்களுக்கு விகிதம் எழுதுங்க. ஸோ ஆரம் இருக்கு இல்லையா, 2 கோளங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 2க்குமே தனித்தனியாக ஆரம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேடியஸ் 1 ரேடியஸ் 2. ஸோ 2 கோளங்களுடைய ஆரங்களுக்கும் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டர் இருக்கா, ஸோ 12 சென்டிமீட்டர். அடுத்தது 16 சென்டிமீட்டராக மாறுதா? ஸோ இந்த ரேஷியோவில் மாற்றினீங்க அப்படின்னா என்ன மாறும்? 1:12 4:16. ஸோ இப்போ ஆரங்களுடைய விகிதம் என்ன வருது? 3:4 வந்துருச்சா? ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். புறப்பரப்பு விகிதம், பரப்பளவுடைய விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஆரங்களுடைய விகிதத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. கனளவு விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஆரங்களுடைய விகிதத்தை அப்படியே கியூப் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதி தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா 2க்குமே சேம் ஃபார்முலா தானே எழுத போறீங்க. புறப்பரப்பு ஃபார்முலா எழுதிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 4π r1 ஸ்கொயருக்கும் 4π r2 ஸ்கொயருக்கும் என்ன ரேஷியோ அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு நீங்கள் எப்படி எழுதினாலுமே முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸ் காமனாக தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் தான் ஆகும். ஜஸ்ட் ரேடியஸுடைய ஸ்கொயர் வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் புறப்பரப்புக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆரங்களுடைய விகிதம் 3:4 அப்படின்னா புறப்பரப்பு விகிதம் என்ன? ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. புறப்பரப்பு விகிதம் வேணும் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஸோ 9:16. சப்போஸ் இதுவே கனளவுடைய விகிதம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? ஆரத்தை அப்படியே கியூப் பண்ணிக்கோங்க. 3 கியூப் 27, 4 கியூப் 64. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் உங்கள் ஸ்கூல் புக்லேயே ஒரு 2 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம் கொஞ்சம் கிளியராக போட்டு பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரேஷியோ சம் தான் அதிகமாக மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் உயரங்கள் ஆரங்கள் சமமா? ஸோ உயரங்கள் ஆரங்கள் எல்லாமே சமம் தான், படத்தில் காட்டியுள்ளபடி. ஸோ இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்ததால் அப்படியே எடுத்துட்டாங்க. பட் டயக்ராம் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்கல, ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்கும், அதனால் அப்படி எடுத்திருக்காங்க. கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் சமம் எனில் அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கேட்கும்போது மட்டும் அவங்க சொன்ன ஆர்டரை மாற்றவே கூடாது. ஸோ அவங்க என்ன ஷேப் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோவே ஃபுல்லாக மாறிடும். சரிங்களா? சரி, ஓகே. 3 ஷேப்புடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்க. உயரங்கள் ஆரங்களுக்கு சமம். ஸோ நீங்கள் இதில் எழுதக்கூடிய எல்லா ஹைட்டுமே ஆறுக்கு சமம். ஸோ ஹெச்சினாலும் 6 தான் அப்படின்ற மாதிரி மீனிங். அடுத்தது கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் சமம். ஸோ இதனுடைய 2 ஹைட்டும் சமம் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா எழுதினாலுமே என்ன தான் அர்த்தம்? ஹெச் இருந்தாலும் 6 தான் அர்த்தம், 6 இருந்தாலும் 6 தான். ஏன்னா எல்லா ஆரங்களையும் சமம் தானே. 3 ஷேப்புடைய ரேடியஸுமே சேம் தான். ஸோ ஓகே, 3 ஷேப்புக்கும் வளைபரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோலமா? கோலம், கோலத்தினுடைய ஸ்பியர். கோலத்துக்கு வளைபரப்பு ஃபார்முலா என்ன வரும்? 4πr². நெக்ஸ்ட் செகண்ட் ஷேப் என்ன கொடுத்துருக்காங்க? உருளை. அடுத்தது கூம்புவா? நெக்ஸ்ட் உருளை. உருளையினுடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஸோ உருளை அப்படின்றப்போ ஃபார்முலா 2πrh அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கூம்பு. கூம்பு கோன் எழுதும்போது கூம்போடைய வளைபரப்பு ஃபார்முலா πrl அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லா வேலையும் சேமாக மாற்றணும் இல்லையா? அங்கே πr² இருக்கு, இங்கே 2πrh இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு முன்னாடி கண்டிஷன் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்சும் ஆரும் சமம். ஸோ ஆரங்கள் 3 ஷேப்லையுமே ஆரங்கள் சமம். ஸோ இப்போ R1 R2 R3லாம் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா 3 ஆரங்களுமே சமம் தான். ஸோ இப்போ எல்லாமே R தான், ஹெச்னாலும் R தான். ஏன்னா செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருவாங்க இல்லையா? உயரங்கள் ஆரத்திற்கு சமம். ஸோ அப்போ ஹெச்னாலும் R தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாமா? பட் நமக்கு ஹெச்க்கு பதிலாக நீங்கள் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கூம்புல எல் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லுக்கு தனியாக ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா? எல் பில்லிங் நீளம் படிப்பீங்க இல்லையா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் படிக்கும்போது எல்லுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? கூம்புல √r² + h² ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்சும் ஆருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இப்போ 2 இடத்துலையுமே ஆர்னு யூஸ் பண்ணிக்கலாமா? r² + r². ஸோ இப்போ என்ன வரும்? √2r² வருமா? ஸோ இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? L = √2 × r² ரூட் எடுத்தீங்கன்னா ஆர்னு வந்துருமா? அவ்வளோதான். இந்த ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்னாலும் ஆர் தானே, ஹைட்டு ஆரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4πr² r × r r², 2πr². ஃபைனலாக எல்க்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? √2 × r அப்ளை பண்ணுவீங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா √2 × π × r × r r². ஸோ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட்
pi r square pi r square pi r square மூணு டேர்ம்லயே கேன்சல் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் 4:2 அப்படின்னு கிடைக்குதா பட் உங்களுக்கு ஆப்ஷன்ல அப்படி வச்சிருக்காங்களான்னு பாருங்க 4:2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்ல அப்போ என்ன பண்ணிருக்காங்க அகைன் √2 சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிருக்காங்க இல்லையா சோ ஃபைனலா எல்லாத்துலயுமே 1 வர மாதிரி இருக்கு அப்படினா இந்த இடத்துல √2 இருக்க கூடாது அந்த டேர்மை கேன்சல் பண்ணனும் சோ √2 கேன்சல் பண்ணனும் அப்படினா 4 எப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம் 2 into 2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா அது அகைன் அதுல வரக்கூடிய ஒரு 2 √2 into √2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க அப்படினா √2 into √2 ஃபைனலா ஒரு √2 இருக்கு இல்லையா இப்போ காமனா √2 கேன்சல் பண்ணீங்க அப்படினா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க 2√2:1 சோ ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ 2√2:1 ஆப்ஷன் ஏ சேம் அதே மாடல்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் இதுவும் சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் சோ ஹைட் ரெண்டுமே சேம் தான் h1 h2 சோ ரெண்டு ஹைட்டுமே சேம் தான் நெக்ஸ்ட் ஆரங்களின் விகிதம் 1:3 ஆ சோ இப்போ r1/r2 ரேஷியோ அப்படினா டிவைட்லயும் எழுதலாம் இல்லையா சோ r1/r2 ஓட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1:3 சோ இத கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 3r1 = r2 சோ இது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அத அப்படியே வெச்சுக்கோங்க சோ ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா r2 எதுக்கு ஈக்குவல் அப்படினா 3 மடங்கு r1 உடைய 3 மடங்குக்கு ஈக்குவல் அப்படின ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு சோ கூம்புகளுடைய உயரம் கொடுத்திருக்காங்க இல்லையா h1 னாலும் h2 னாலும் சேம் தான் அதனால நம்ம அத h னே மென்ஷன் பண்ணிக்கலாமா சோ அப்ப h க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க கூம்புகளுடைய உயரம் அப்படின்றது என்ன அப்படினா சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு சோ ரெண்டு கூம்புகள் இருக்கு இல்லையா ரெண்டு கூம்புடைய ஆரங்கள் இருக்கு அதுல சின்ன கூம்பு அப்படின்றது என்னது 1 என்ற வேல்யூ தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ சோ அப்ப r1 அப்படின்றது தான் சின்னது h எதுக்கு ஈக்குவல் அப்படினா சிறிய கூம்பின் ஆரம் அப்படின்றது r1 அதனுடைய 3 மடங்குக்கு சமம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஜஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவலாம் கரெக்ட்டா ரிசல்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா சிம்பிள் தான் கூம்புடைய உயரம்ன்றது சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு கொடுத்துறாங்களா சோ அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க வளைபரப்புகளின் விகிதம் காண்க அப்படினு கொடுத்திருக்காங்களா சோ ரெண்டுமே கூம்புன்னு தான் சொல்லிட்டாங்க கூம்பினுடைய வளைபரப்பின் விகிதம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு விகிதம் கேட்டிருக்காங்களா வளைபரப்புடைய விகிதம் ரெண்டு வேல்யூ எழுதுறதால என்ன பண்ணிக்கலாம் பை r l தான எழுதுவீங்க சோ பை r1 l1 பை r2 l2 னு யூஸ் பண்ணிக்கலாமா சோ ஏனா ரெண்டு வேரியபிள் நீங்க யூஸ் பண்றதால சரி ரெண்டு கூம்புகள் யூஸ் பண்றதால நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ பை அப்படின்றது காமனா கேன்சல் ஆயிடுமா r1 l1 r2 l2 னு கிடைச்சிருக்கா சோ என்னென்ன வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணலாம்னு பாருங்க சோ l அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா சோ நீங்க l1 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க அப்படினா l1 அப்படின்றது என்ன பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி சம்லே போட்டோம் இல்லையா l க்கு என்ன ஃபார்முலா √r² + h² சோ அப்போ r² அப்படினா r1² + h1² அப்படினு யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா சோ இதல அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணீங்க அப்படினா r1² + h1² வருமா h1 னாலும் h2 னாலும் h க்கு ஈக்குவல் சோ h அப்படினா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் 3 * r1 யூஸ் பண்ணலாமா சோ h1 க்கு பதிலா 3 * r1 யூஸ் பண்ணீங்க அப்படினா அகைன் சிம்பிளிஃபை பண்ணுங்க √r1² + 3² 9 வருமா 9 * r1². சோ ஆட் பண்ணீங்க அப்படினா 10r1² கிடைக்குமா சோ இப்போ ரூட் எடுத்தீங்க அப்படினா √10 * r1² க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் r1 னு கிடைச்சிரும் சோ இதுதான் உங்களுடைய l1 வேல்யூ சேம் இதே மாதிரி l2 க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா l1 ஓட வேல்யூ √10 * r1 னு கிடைச்சிருக்கா சோ நெக்ஸ்ட் l2 க்கு வேல்யூ கண்டுபிடிங்க l2 க்கு நீங்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன வரும் √r2² + h2² ஃபார்முலா எழுதுவீங்க இல்லையா equal to √r2² இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போறோம் r2² க்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல இருந்து ஒரு ரிசல்ட் எழுதிருப்போம் பாருங்க r2 ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படினா 3 டைம்ஸ் ஆஃப் r1 க்கு ஈக்குவல் ஏன் அப்படினா நீங்க ரேஷியோ எழுதும்போது ரெண்டு சைடும் சேமா இருந்தா தான கேன்சல் பண்ண முடியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் r2 எதுக்கு ஈக்குவல் அப்படினா 3 டைம்ஸ் ஆஃப் r1 க்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்களா சோ நீங்க r2 க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கலாம் 3 * r1 அப்ளை பண்ணிக்கலாமா சோ 3r1² + h2² அப்படினா சேம் h1 னால h2 னால h தானே
ஸோ அதுவும் என்ன தான் வருது 3r1 வரும். 3r1 ஸ்கொயர் வந்துருச்சா? ஸோ அகைன் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரூட் ஆஃப் என்ன வரும் 9r1 ஸ்கொயர் ப்ளஸ் 9r1 ஸ்கொயர்னு வருமா? இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9r1 ஸ்கொயர்னு கிடைக்கும். அகைன் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 9r1 ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 + 9 18 18r1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா 9 காமனாக எடுத்துக்கோங்க, ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே 9r1 ஸ்கொயர் இருக்கா? ஸோ 9 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா அகைன் என்ன இருக்கும் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 9 இன்ட்டு என்ன வரும் 2r1 ஸ்கொயர் கிடைக்குமா? ஸோ ஏன்னா ரெண்டுமே r1 தான், ஆட் பண்ணிங்கன்னா 2r1 ஸ்கொயர் வரும். இப்போ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா L2 என்ன கிடைக்குன்னு பாருங்க. 9க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்குமா? 2க்கு ரூட் எடுக்க முடியாது, ஸோ ரூட் 2ன்னு வந்துடும். r1 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? r1 மாறிடும். ஸோ L1 L2 கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஜஸ்ட் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம் முடிஞ்சுது. L1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரூட் 10 இன்ட்டு r1. ஓகே, ஜஸ்ட் அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? r1 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். L1 அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சோம்? ரூட் ஆஃப் 10 இன்ட்டு r1. ஸோ ரூட் ஆஃப் 10 இன்ட்டு r1 கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் r2 சேம், ஏன்னா r1 ரெண்டு சைடு r1 மாறணும் இல்லையா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா r2 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? மேலே ஒரு ரிசல்ட் எழுதிருப்பீங்களே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. r2 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் r1க்கு ஈக்குவல் இல்லையா? r2 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் r1க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் L2க்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? 3 ரூட் 2 இன்ட்டு r1. 3 ரூட் 2 இன்ட்டு r1 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரூட் ஆஃப் 10 இன்ட்டு r1 ஸ்கொயரா? ஸோ r1 இன்ட்டு r1 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா r1 ஸ்கொயர்னு வருமா? நெக்ஸ்ட் 3 3s are 9 ரூட் 2 இன்ட்டு r1 ஸ்கொயர். ஸோ r1 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 10 இன்ட்டு 9 இஸ் டு ரூட் 2. ஸோ அகைன் ரூட் 10 அப்படின்றது எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? ரூட் ஆஃப் 5 2s are 10, 2 10 எழுதலாமா? ஸோ 5 2s are 10 ஸ்பிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன இருக்கும் 9 இன்ட்டு ரூட் 2 இருக்கும். சேம் இப்போ ரூட்குள்ளே இருக்கா தனித்தனியாக பிரித்து எழுதுவீங்க அப்படின்னா என்ன மாறும்? ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதுவீங்களா? ஸோ இது 9 இன்ட்டு ரூட் 2. ஸோ இப்போ ரூட் 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது ஃபைனலாக நமக்கு? ரூட் ஆஃப் 5 ஈஸ்ட் 9 இருக்கா? ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரூட் 5 இஸ்ட் 9. ஸோ இந்த மாதிரி சம் கொஞ்சம் ரேஷியோ சம்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அவங்க என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாமா? ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருங்களா? ஸோ உண்மையில ஒரு நேர்வட்ட கூம்புடைய கன அளவு வால்யூம் கொடுத்துட்டாங்களா? ஸோ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. கூம்பினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? 1/3 πr² h எழுதுவீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலாவை ரிப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா 1/3 πr² h. ஸோ இதனுடைய ஃபைனல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே 11088. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 24 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன எழுதுவீங்க? 22/7. ஆர் தான் தெரியாது இல்லையா, ஆரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ r² அப்படி இருக்கட்டும். இன்ட்டு ஹைட் 24 சென்டிமீட்டர் 24 ஈக்குவல் டு 11088. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8 டைம்ஸ் வருமா? 8 3 24. ஸோ ரிமைனிங் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. r² மட்டும் அப்படி இருக்கட்டும். 11088 இன்ட்டு 22/7 இருக்கா? ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன ஆகும்? 7/22 அப்படியே ரிவர்ஸில் போகுமா? 7/22. அகைன் இங்கே ஒரு 8 இருக்கா? 8 மல்டிபிளில் இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆகும்? டிவைடில் வருமா? 1/8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 11 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 11 22, ஒரு 11 11 0, அகைன் இன்னொரு 0 8. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது?
ஒரு 11 11 0 போட்டுட்டு அடுத்தது 8 11 88 108 போட்டுறக்கூடாது, அது தப்பு. ஏன் அப்படின்னா 0 அடுத்து என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு டிஜிட் பார்ப்பீங்க. 8ன்றது 11 டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ அடுத்த டைம் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது என்ன பண்ணணும், இன்னொரு 0 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 8 நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 504. இப்போ 8ஆல் கேன்சல் பண்ணுங்க, ஒரு 8 8 6 8 48 3 24. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 63 × 7 வருதா? இது நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கப்போ ஒரு 7 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 7 அந்த நம்பருக்குள்ளே இருக்கும் ரூட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ 63 எப்படி நீங்கள் எழுதலாம், 9 × 7 எழுதலாமா, 9 7 63 இல்லையா? ஸோ 9 × 7 × 7. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரூட் எடுக்கிறது சிம்பிளாக இருக்கும். சின்ன வேல்யூ அப்படின்றப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இது இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஆர் தேவையா, ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3ன்னு வருமா? 2 7க்கு ரூட் எடுக்கும்போது ஒரு 7 மட்டும் வரும் இல்லையா? ஸோ இப்போ ரேடியஸ் ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர், 21 ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்களா? ஸோ இந்த மாதிரி ஹவு many அப்படின்ற கவுண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 2 டைமென்ஷன் ஷேப்பில் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் என்ன அப்படின்னா சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி படிப்பீங்க இல்லையா, அதில் ஹவு many எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியா, பெரிய பரப்பளவு பை சிறிய பரப்பளவு அப்படின்னு மாதிரி எழுதலாம். இதுவே 3 டைமென்ஷன் ஷேப். ஸோ உலோகம் அப்படின்றப்போ என்னது, கோலமா? ஸோ கோலம் தானே, ஸ்பியர். ஸோ கோலம் அப்படின்றப்போ அது 3 டைமென்ஷன் ஷேப்பில் வந்துடுது இல்லையா? ஸோ 3 டைமென்ஷன் ஷேப்பில் இந்த மாதிரி ஹவு many எத்தனைன்ற இது வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம், பெரிய கன அளவு பை சிறிய கன அளவு அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 ஷேப்புமே என்ன தான் இருக்குது, ஸோ 2மே கோலமாக தான் மாற்றுறாங்க. ஸோ ஒரு 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இருக்கக்கூடிய ஒரு இது சின்ன சின்ன பால்ஸாக மாற்றுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஷேப் மாறலை, ஜஸ்ட் அதோடைய ரேடியஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ இப்போ வால்யூம் ஃபார்மில் மாறாது இல்லையா? லார்ஜஸ்ட் வால்யூம் பெரிய பரப்பினுடைய பெரிய கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா எழுதும் போது என்ன வரும், 4/3 பை இன்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றத கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு யூஸ் பண்ணிக்குவோம். எப்படின்னா ரெண்டுமே ஆர் தானே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் டிஃப்ரென்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவோம். சேம் ஸ்மாலஸ்ட் பந்து சின்ன சின்ன பந்தாக மாற்றும் போது அதுவும் கோலமாக தான் இருக்கும் இல்லையா, ஸ்பியராக தான் இருக்கும். இப்போ அதுக்கும் ஃபார்முலா என்ன தான் வரும், 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆகும்னு பாருங்கள், 4/3 பை 4/3 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் கியூப் பை ஸ்மால் ஆர் கியூப். கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துரு, பெரிய வேல்யூ கேபிட்டல் ஆர், நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பந்தாக மாற்றுறாங்க இல்லையா, அது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்குவோம். ஸோ கேபிட்டல் ஆர் அப்படின்றது 16 கொடுத்தாங்களா, 16 கியூப் அப்படின்னா 3 டைம்ஸ் எழுதணும் இல்லையா. ஸ்மால் ஆர் சின்ன சின்ன பந்துகளாக மாற்றணும், அதனுடைய ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கா. ஸோ இப்போ 2 × 2 × 2 இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 8 2 16 8 2 16 8 2 16 8 × 8 × 8 கியூப். ஸோ 8 கியூபோட வேல்யூ என்ன, 512. ஸோ மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஸோ ஒரு கூம்பு இருக்கு, அதனுடைய உயரம் அப்படின்றது 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு இருக்கு, ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கூம்பை ஒரு உருளையா மாற்றுது, சிலிண்டரா மாத்துறாங்க. ஸோ உருளையா மாற்றும் போது அதே ஆரம் உள்ள ஒரு உருளை. ஸோ இங்கே ரேடியஸ் ஆர் அப்படின்னா இங்கேயும் ரேடியஸ் அதே ஆர் தான். சப்போஸ் இங்கே 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க.
ஆரம் சமம் பட் உயரம் சமம் கிடையாது. இங்கே 24 சென்டிமீட்டர்னா அதே 24 சென்டிமீட்டர் கிடையாது. உருளையாக மாற்றுகிறதில் உருளையினுடைய உயரம் ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது அப்படின்னா எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய வால்யூம் இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டி கொள்ளளவு கன அளவு தான் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கும்போது ஒரு 2 கிலோ இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் உருண்டையாக மாற்றினாலும் அதே 2 கிலோ தான் இருக்கும். சிலிண்டராக மாற்றினாலும் எந்த ஷேப் மாற்றினாலும் அதனுடைய கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ கன அளவு வால்யூம் தான் மாறவே மாறாது. இப்போ ரெண்டுடைய கனளவும் சமமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ ரெண்டுடைய கனளவு ஃபார்முலாவும் அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க. என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கூம்பு கொடுத்துருக்காங்களா, கூம்பினுடைய கனளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr ஸ்கொயர் ஹெச்னு எழுதுவீங்களா. ஸோ கூம்பினுடைய கனளவு அப்படின்றது 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஸோ அதை என்ன ஷேப்பாக மாற்றுது அந்த குழந்தை, உருளையாக மாற்றுறாங்க இல்லையா, சிலிண்டர். ஸோ உருளையினுடைய கனளவு ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர் ஹெச்னு எழுதுவீங்களா. ஸோ ரெண்டு ஆரமும் சமம். ஸோ ஆரம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. உயரத்தை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணுறதுக்காக வேணால் h1 h2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாமா, 1/3 இன்ட்டு பை இன்ட்டு இது கூம்பினுடைய வேல்யூ. கூம்புக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. கூம்புக்கு ஆர் கொடுக்கல, ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். கூம்புக்கு உயரம் ஹைட் கொடுத்துருக்காங்களா 24 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, ஸோ பையோட வேல்யூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். கூம்பினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் சமம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதே ஆர் ஸ்கொயர் தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆர் தான் இருக்கும், ஆர் ஸ்கொயர் இருக்காது. ஃபார்முலா இருந்ததில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதனுடைய ஹைட் நமக்கு தெரியாது, அவ்வளோதான். இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுது மட்டும் பார்த்துக்கோங்க. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பைக்கு பை கேன்சல், ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. 3 ஆர் அடிச்சிங்க அப்படின்னா 1 3 8 3 24. ஸோ அப்போ ஹெச் என்ன கிடைக்குது, 8 சென்டிமீட்டர்னு கிடைக்குதா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது அப்படின்னா ரெண்டுடைய வால்யூம் ஃபார்முலாவும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஆன்சர் டி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அளவில் ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கிளியராக படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சில சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபாக்கம் கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா. ஸோ ஒரு சமபாக்கம் கோணம் அப்படின்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. சப்போஸ் ஒரு பக்கம் ஏ அப்படின்னா 3 பக்கமே என்ன தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். அதனுடைய சுற்றளவு அப்படின்னா என்னது, ஒரு சுற்றளவு அப்படின்றது ஃபுல்லாக அந்த ஷேப்பை சுற்றி வர டிஸ்டன்ஸ் தானே. இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படும். a + a + a 3a இருக்கும் இல்லையா. ஸோ சுற்றளவு அப்படின்றது ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, 3a எழுதுவீங்க. ஸோ 3a தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 180 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு ஏரியா கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சைடு தெரியணும் இல்லையா, பக்கம் தெரியணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. ஏவோட வேல்யூ 3 அடிச்சிங்க அப்படின்னா 6 3 18. ஸோ அப்போ பக்கம் சைடு 16 கிடைக்கும். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்களா. ஏரியா பரப்பளவு கேட்கும்போது சமபாக்கம் கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, √3/4 a ஸ்கொயரா, √3/4 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ 16 அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா √3/4 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ அப்போ 60 இன்ட்டு 60. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 15 டைம் வருமா, 15 நாள் 60. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 15 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0 6 30 0 3 900 √3 வரும். 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். பட் நமக்கு வேல்யூ பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ √3யோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. √3யோட வேல்யூ என்ன, 900 இன்ட்டு 1.732 இல்லையா. √3யோட வேல்யூ 1.732. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா. ஸோ 0 அந்த வேல்யூ கிடையாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1558.5 1558.5 1558.8. ஸோ 1558.8 ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
ஸோ கனசதுரம் அப்படின்றது என்ன? கனசதுரம் அப்படின்றது 6 சதுரங்களை கனெக்ட் பண்ண தான் ஒரு கனசதுரம் எழுதுவீங்க. ஸோ கனசதுரம் அப்படின்றது முன்னாடி ஸோ மொத்தம் 6 சதுரத்தை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் ஒரு கனசதுரத்தை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ மொத்த பரப்பு அப்படின்றது என்னது? மொத்தமாக அதில் எவ்வளோ பரப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ ஃபார்முலா என்ன எழுதிருப்பீங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு ஃபார்முலா ஒரு சதுரம் அப்படின்றப்போ ஏ ஸ்கொயர் எழுதுவீங்க. கனசதுரம் மொத்தமாக பார்க்கும்போது எத்தனை சதுரங்கள் இருக்குது? 6 சதுரங்கள் கனெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபார்முலா 6a ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஏ எவ்வளோ வேல்யூ 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் தான். இப்போ 6 இன்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வருமா? ஸோ இப்போ 6 இன்ட்டு 25 என்ன வருது? 115 வருதா? ஸோ ஏரியா அப்படின்றதுல யூனிட் வந்து ஸ்கொயரில் இருக்கும். ஸோ எப்பவுமே அளவியலை பொறுத்த வரைக்கும் யூனிட்டை கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து வால்யூம் கேட்டிருப்பாங்க, கன அளவு கேட்டுட்டு 150 சென்டிமீட்டர் கியூப் வருது ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் கன அளவு அப்படின்னா உங்களுடைய யூனிட் கண்டிப்பாக கியூப்ல தான் இருக்கணும் இல்லையா? பட் அவங்க கொஸ்டினில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர், செகண்ட் ஆப்ஷனில் 150 சென்டிமீட்டர் கியூப் அந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அளவியல் கொஸ்டினில் எப்பவுமே நம்பரை வச்சு ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க, யூனிட்டையும் சேர்த்து கிளியராக பார்த்துக்கும். சரிங்களா? ஓகே, 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிச்சா? ஸோ 115 இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை, கண்டுபிடிக்காமலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சினா என்ன வரும்? பக்கப்பரப்பு அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க? 4 சுவர்களின் பரப்பு, சைடில் இருக்கக்கூடிய அந்த 4 சதுரங்களை மட்டும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா? மொத்தமாக பார்க்கும்போது 6 சதுரம் இருக்குது, சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரம் தான் இருக்கும்? 4 சதுரங்கள் தான் இருக்கும். ஸோ இப்போ பக்கப்பரப்பு ஃபார்ம்லாம் எழுதிருப்பீங்க. ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு ஏ ஸ்கொயர் அப்படின்னா 4 சதுரங்களுக்கு என்ன வரும்? 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 4 இன்ட்டு எவ்வளோ வேல்யூ? 5ஆ? 5 ஸ்கொயர் 25, 4 இன்ட்டு 25 என்ன வரும்? 100ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னொரு வேல்யூ டைம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துருங்க. எல்லாத்துமே செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. 4க்குமே பக்கப்பரப்பு 100 சதுர சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பக்கப்பரப்பே கண்டுபிடிக்காதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, மொத்த பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நமக்கு டைமிங் தானே முக்கியம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், பட் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. கான்செப்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு காண்கன்னு கேட்டுருக்காங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, 2 கனசதுரங்கள் இருக்கு, 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள எல்லா சைடுமே சதுரம் தானே, சதுரம்ன்றப்போ எல்லா சைடுமே 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கனசதுரங்கள் இருக்கு. இந்த மாதிரி 2 கனசதுரங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கிறாங்க. ஸோ இது இந்த சைடையும் இந்த சைடையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ 2 சேர்க்கும் போது என்னவா மாறிடுது அப்படின்னா அது இப்போ இந்த 2 சைடும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுமா? ஸோ 2 சதுரத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 ஷேப்புமே ஜாயிண்ட் ஆகிடும். இது இந்த 2 பக்கமும் மறைஞ்சிரும். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் மறைஞ்சிரும். ஏன்னா அப்படின்னா ஒரே சைடாக ஒட்டிட்டோம் இல்லையா, ஒரே பொருளை மாற்றிட்டோம் அப்படின்றப்போ இதனுடைய லென்த் இருக்கு இல்லையா, நீளம் என்னவாயிடும்? இது ஒரு 7 சென்டிமீட்டர், இந்த சதுரத்துக்கு ஒரு 7 சென்டிமீட்டர், 2 சேர்ந்து என்னவா மாறிடும்? 14 சென்டிமீட்டராக மாறிடும். 2ஐயும் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய அடிப்பரப்பு 2ஐயும் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? இதனுடைய நீளம் ஒரு 7 சென்டிமீட்டர், இந்த சதுரத்துடைய நீளம் 7 சென்டிமீட்டர் அப்படின்றப்போ 2 ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்கும்? கன செவ்வகமாக மாறிடும் இல்லையா? ஏன்னா எல்லா சைடும் சேமாக இருந்தால் மட்டும்தான் சதுரம். ஷேப் மாறும்போது என்ன மாறிடும்? ஸோ லென்த் மாறுது அப்படின்னா அதனுடைய ஷேப்பே மாறிடும். ஸோ கன செவ்வகமாக மாறிடுமா? இப்போ எல்லோட வேல்யூ 14 சென்டிமீட்டர் மாறிடும். பட் நீங்கள் மற்ற ஷேப்லாம் மாறவே மாறாது. ஹைட் என்ன தான் இருக்கும்? அதே 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெத் பியோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ லென்த்து மட்டும்தான். 2 சதுரத்தை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கனசெவ்வகம் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய லென்த்து மட்டும்தான் ஜாயின் ஆகும். ஸோ அங்கே டயக்ராம் வச்சு நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. 2 சைடு கனெக்ட் ஆகும்போது இது மட்டும்தான் 14 சென்டிமீட்டராக மாறும். உங்களுக்கு ஹைட்டோ இல்லை சைடில் பிரெத்தோ எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ இப்போ பியோட வேல்யூ என்ன தான் வரும்? 7 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ இது உங்களுக்கு கனசெவ்வகமாக மாறிடுச்சா? ஸோ கியூபாய்டாக மாறிடுச்சா? இதுக்கு ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? மொத்த பரப்பு பக்க பரப்பு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? மொத்த பரப்பு அப்படின்றப்போ 2 × LB + BH + HL ஃபார்முலா எழுதுவீங்களா? பக்க பரப்பு அப்படின்னா
2 into h of l plus b எழுதுவோம் இல்லையா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஒரு கனசதுரம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி சிம்பிளே பார்த்தோம் இல்லையா, ஒரு கனசதுரம் அப்படின்றது 6 சதுரங்களை ஒட்டி வச்சு தானே உருவாக்கியிருக்காங்க. முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, சைடில் 2, டாப்பில் ஒன்று, பாட்டம் ஒன்று. ஸோ மொத்தம் 6 சதுரங்களை கனெக்ட் பண்ணி தான் ஒரு கனசதுரம் உருவாக்கியிருக்காங்க நமக்கு. அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரங்கள் இருக்குது, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, அப்போது மொத்தம் 12 சதுரங்கள் இருக்கணும் இல்லையா, 12 ஸ்கொயர்ஸ். மொத்தம் 12 சதுரங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இருக்கணும். அதில் ஜாயின் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த சைடும் உங்களுக்கு தெரியாது, மறைஞ்சிரும், ஏன்னா ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த 2 சைடும் போயிடுது. ஸோ அது போக ரிமைனிங் எத்தனை சைடு தான் இருக்கும், 12 சதுரத்தில் 2 சதுரம் போயிடுச்சு அப்படின்னா மீதி 10 சதுரம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 10 சதுரம் தான் மொத்த பரப்பு. ஒரு சதுரத்துடைய பரப்பளவு a ஸ்கொயர் அப்படின்னா 10 சதுரத்துடைய பரப்பளவு என்ன வரும், 10a ஸ்கொயரா. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ கனசெவ்வகத்துடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஜஸ்ட் பார்த்தோன்னே சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அப்படின்னா சதுரமாகவே பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கனசதுரமாகவே வச்சுட்டிங்க அப்படின்னா மொத்தம் 10 சதுரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கா, 10a ஸ்கொயர். இப்போ 10 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டரா. இப்போ 7 ஸ்கொயர், 7 49, 49 இன்ட்டு 10 என்ன வரும், 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடும். ஸோ 490 இருக்கிற ஆப்ஷன் என்ன தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா, இல்லை இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க இல்லையா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது 2 சைடு மறையுது, ரிமைனிங் இருக்கிற 10 மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்தது பக்கப்பரப்பு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணணும், மேலே டாப் பாட்டம் ரிமைனிங் விட்டுட்டு சைடில் இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். 4 சுவர்களின் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைடில் இருக்கிறத மட்டும் பார்க்கணும் அப்படின்றப்போ ஆல்ரெடி 2 சதுரங்கள் மிஸ் ஆயிடுச்சா, இப்போ அகைன் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மிஸ் பண்ணிடணுமா, ஏன்னா சைடில் இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ண போறீங்க. அப்போ இந்த சைடும் மிஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இதில் டாப் பாட்டம், ஸோ மேலே இருக்கிற சைடும் கீழே இருக்கிற சதுரம், ஸோ மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் எத்தனை மணி யூஸ் பண்ணணும், 1 2 3 4 சதுரங்களா, மொத்தம் 12 சதுரங்கள். அதில் 2 ஜாயின் ஆகும்போது 2 மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ 10 சதுரங்கள் தான் மொத்த பரப்பு கண்டுபிடிச்சோம். அகைன் இதில் 4 நீங்கள் மைனஸ் பண்ணும்போது பக்கப்பரப்பு கிடச்சிடும். ஸோ இப்போ எத்தனை சதுரம் இருக்கும், 6 சதுரம் தான் கிடைக்கும். ஸோ ஒரு சதுரத்துடைய பரப்பளவு a ஸ்கொயர் அப்படின்னா 6 சதுரங்களுடைய பரப்பளவு என்ன வரும், 6 இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இப்போ 6 இன்ட்டு a ஸ்கொயர் வேல்யூ 7 ஸ்கொயர் என்ன வரும், 7 49. ஸோ 6 இன்ட்டு 49 மல்டிப்ளை பண்ணலாமா, 54க்கு 4 மீதி 5, அப்புறம் 24 5 29. ஸோ இப்போ 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு வேல்யூ கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க, ஓகேவா. டைம் வேஸ்ட் தானே, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜாயின் பண்ணிங்க இல்லையா. LBH வேல்யூ தெரிஞ்சிச்சா, கன செவ்வகத்தினுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, இதனுடைய ஃபார்முலாவில் நீங்கள் டேரெக்டாக கூட LBH வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும், ஓகேவா. ஸோ அளவியில் நம்மளை பொறுத்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான், உங்களுக்கு டைமே எடுக்காது, பார்த்த உடனே அப்படியே ஆன்சர் சொல்லலாம். இந்த மாதிரி பக்கங்களுடைய விகிதமோ இல்லை ஆரங்களுடைய விகிதமோ கொடுத்துட்டு பரப்பளவு விகிதம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ புறப்பரப்பு இல்லை மொத்த பரப்பு என்ன பரப்பு வேணாலும் இருக்கட்டும், பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா பக்கங்களுடைய விகிதம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர். கனளவுடைய விகிதம் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே கியூப் பண்ணிங்கன்னா ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும் இல்லையா. ஸோ பக்கங்களுடைய விகிதம் 2:3 அப்படின்னா புறப்பரப்புடைய விகிதம் கேட்டுங்களா. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9, 4:9. அவ்வளோதான். ஜஸ்ட் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஃபார்முலா படி தான் எழுதுவோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, பக்கங்களுடைய விகிதம் அப்படின்றது என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, 2 பக்கங்கள் இருக்கிறதால A1 A2 மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா. புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, கனசதுரத்தில் புறப்பரப்புக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது 6a ஸ்கொயர்னு எழுதுவீங்க இல்லையா. ஸோ 2 பக்கங்கள் அப்படின்றதால 6a1 ஸ்கொயர் 6a2 ஸ்கொயர் எழுதிருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் எழுதுகிற நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் தான் ஆகும் போது ரிமைனிங் என்ன தான் வரும், ஜஸ்ட் அந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கு என்ன பண்ணீங்க, ஃபார்முலா எழுத தேவையில்ல, பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள், கனளவு கேட்டால் என்ன பண்ணுங்கள் அப்படியே கியூப் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாடல் கொஸ்டின் உங்கள் 9th புக்கில் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2 கூட இந்த மாடல் கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
யூனிட் தான். ஸோ அளவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் யூனிட்டில் மட்டும்தான் வைப்பாங்களே தவிர வேறு எதுவுமே இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு மெயின் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படிங்களா? ஸோ ஒரு தொட்டியினுடைய இந்த மாதிரி 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா இதனுடைய தொட்டியினுடைய லென்த்து, பிரெத்து, ஹைட், நீளம், அகலம், உயரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு கொள்ளளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கொள்ளளவு அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி என்ன மீனிங்? வால்யூம், கன அளவு தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த தொட்டி எவ்வளோ தண்ணி கொள்ளும் அப்படின்றது அதனுடைய கெப்பாசிட்டி தானே. வால்யூம் கண்டுபிடிச்சின்னா தெரிஞ்சு போகுது இல்லையா? ஸோ கன செவகம் ஷேப் தானே இது. ஸோ கியூபாய்டு LBH கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு கியூபாய்ட் ஷேப், கனசெவக வடிவ ஒரு தொட்டியை சொல்லியிருக்காங்க. அதனுடைய கொள்ளளவு கேட்டிருக்காங்களா? ஸோ கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம். கொள்ளளவுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா L × B × H. ஸோ கன அளவு ஜஸ்ட் 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சது. 3.8, 2.5 × 1.6 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3.8 × 2.5 × 1.6 மல்டிப்ளை பண்ணலாமா? 3825 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 40 9.5 வருமா? ஸோ 9.5 × 1.6 9.5ஐயும் 1.6 மல்டிப்ளை பண்ணலாமா? $15.20 வருமா? பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ இப்போ என்ன வரும்? 15.2 வால்யூம் அப்படின்றப்ப யூனிட்டு மீட்டர் கியூப்னு வருமா? ஸோ ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அது நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த யூனிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கணும். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் என்ன வரும்? மீட்டர் கியூப்னு கிடைக்கும். பட் நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு கெப்பாசிட்டி கொள்ளளவு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 15.2 மீட்டர் கியூப்னு கிடச்சிருக்கும். பட் ஆன்சர் எல்லாமே எப்படி இருக்குது? லெட்டரில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ மீட்டர் கியூபாக லெட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1 மீட்டர் கியூப் அப்படின்றது எத்தனை லிட்டருக்கு ஈக்குவல்? 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ 1 மீட்டர் கியூப் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1000 லிட்டர், 1000 லிட்டருக்கு ஈக்குவலா? ஸோ மீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும் அப்படின்றப்போ என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15.2 × 1000 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட், ஸோ 10 மாறிடும். ஸோ 15,200 லிட்டர்னு மாறிடுமா? ஸோ 15,200 15,200 லிட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சேம் அதே கொஷின் தான். இப்போ என்ன பண்ணீங்களோ அதே கொஷின் தான். ஒரு குளத்தின் நீளம், அகலம், ஆழம், ஆழம்னாலும் ஹைட்டு தானே ஒன்று தான். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டர் ஷேப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிணறு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? கிணத்துக்கு ஆழம் சொல்லும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ அது என்ன ஷேப்பில் தான் இருக்குது? அது ஹைட்டை தானே மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒரு இடத்துல ஆழம் அப்படின்றதும் ஹைட்டை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ உயரம் H தான். ஸோ த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 20.5 × 16 மீட்டர் 8 மீட்டர். அந்த குளத்தின் கொள்ளளவு காணுவா? ஸோ சேம் கொஷின் தான். ஒரு கனசெவக வடிவ ஒரு குளம் ஒன்று இருக்குது, அதனுடைய எவ்வளோ தண்ணி அதில் கொள்ளும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி அப்படின்றது வால்யூம் தான். கொள்ளளவு ஃபார்முலா என்ன? L × B × H. ஸோ ஜஸ்ட் 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20.5 × 16 × 8. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 25 × 6 48 கேட்டு 12 128 வருமா? ஸோ 128 × 20.5.
ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கா. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2624 2624 மீட்டர் கியூப்னு வரும். ஸோ ஏன்னா எல்லா யூனிட்டுமே மீட்டரில் தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2624 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குமா. ஸோ சேம் லாஸ்ட் டைமில் என்ன பண்ணும், மீட்டர் கியூபில் லிட்டராக மாற்றத்துக்கு என்ன பண்ணீங்க, 1000 மல்டிப்ளை பண்ணுமா, அப்படியே 1000 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2624 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 30 ஆட் ஆகிடுமா. ஸோ 26,24,000 இருக்கா. 2624,000. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின் பார்க்கும்போது ஏன்னா 4 ஆப்ஷனே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. 2624 வச்சிருப்பாங்க, ஒரு 0 ஆட் பண்ணியிருப்பாங்க, 2 0 ஆட் பண்ணியிருப்பாங்க, 3 0 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வட்டக்கோண பகுதி செக்டாரா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. வட்டக்கோண பகுதியில் வெள்ளி நீளம் எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க மற்றும் ஆரம் ரேடியஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ வெள்ளி நீளமும் ஆரமும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. வெள்ளி நீளம் கொடுத்தாங்க அப்படின்னா வட்டக்கோண பகுதியுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, வெள்ளி நீளம் கொடுத்தாங்க அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலா LR/2 அப்படின்னு படிச்சிருப்பீங்களா. ஸோ ஜஸ்ட் எல்ஐ ஆரையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஸோ எல் அப்படின்றது 50 மில்லிமீட்டரா. ஸோ 50 இன்ட்டு ரேடியஸ் ஆரோட வேல்யூ 14 மில்லிமீட்டர் பை 2ஆ. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணி அப்படின்னா 7 2 14. ஸோ 7 இன்ட்டு 50, 7 5 35, 350 வருமா. அவ்வளோதான், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 350 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏன் அப்படின்னா பரப்பளவுனா என்ன வரும், யூனிட் ஸ்கொயரில் வரும். கன அளவு கேட்டாங்க அப்படின்னா யூனிட் கியூபில் வரும். சுற்றளவு மூளை விட்டம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா யூனிட் மாறவே மாறாது, என்ன கொடுத்துருவாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஒரு சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரம் உள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார். அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ஒரு வட்ட வடிவ ஒரு பாதை, அதனுடைய ஆரம் என்ன இருக்குது அப்படின்னா 150 மீட்டர் இருக்கு. அதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்லலை, அதனுடைய ஆரம். ஸோ வட்ட வடிவ ஒரு பாதை ஒன்று இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆரம் 150 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு ஃபுல்லாக அந்த வட்டப்பாதையை ஃபுல்லாக ஒரு 9 நிமிடத்தில் எவ்வளோ சுற்றி வருகிறார். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு அவருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது அப்படின்னா 9 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 9 நிமிஷத்தில் அந்த வட்டப்பாதையை ஃபுல்லாக சுற்றி வர்றார் அப்படின்னா 3 நிமிஷத்தில் அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் மூவ் ஆகிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஃபுல்லாக சுற்றி வருது அப்படின்னா என்ன பாருங்கள், ஒரு வட்டப்பாதையை ஃபுல்லாக சுற்றி வருது அப்படின்னா அதனுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லலாமா. இந்த சைடில் தான் நடக்க போகிறாரு, ஃபுல்லாக சுற்றி வர்றாரு அப்படின்னா அதனுடைய சுற்றளவு தான் அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அந்த வட்டப்பாதையினுடைய சுற்றளவு தான் அவர் 9 நிமிடத்தில் சுற்றி வந்த அந்த மொத்த தொலைவு. அந்த வட்டப்பாதையினுடைய சுற்றளவு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுற்றளவு தான் ஒரு 9 நிமிஷத்தில் அவர் சுற்றி வந்திருக்காரு இல்லையா. ஸோ நடந்து வந்திருக்காரு. 3 நிமிஷத்தில் எவ்வளோ கடத்திருப்பாருன்னு கேட்குறாங்களா. ஃபர்ஸ்ட்டு வட்டப்பாதையினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா என்ன, ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ரேடியஸ் ஆரோட வேல்யூ. வட்டப்பாதையினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு 2πrனு ஃபார்முலா படிச்சிருப்போமா. ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். ஆரோட வேல்யூ 150 மீட்டரா, 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் அவர் 9 நிமிடத்தில் கடந்துருக்காரு. 9 நிமிட தொலைவு. நமக்கு என்ன கேட்குறாங்க, 3 நிமிடத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ நமக்கு 9 நிமிட தொலைவு இது அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு அவர் எவ்வளோ போயிருப்பார் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா. டேரெக்டாக 3 கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1 நிமிஷத்துக்கு அவர் எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த 9 அப்படியே டிவைடில் இங்கே கொண்டு வந்துடலாமா. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 150 மல்டிபிளில் இருக்கக்கூடிய 9 டிவைடில் வந்துருச்சு அப்படின்னா 1 நிமிடத்தில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 1 நிமிடத்தில் அவர் கடந்த தொலைவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 9 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் போயிருக்காரு அப்படின்னா 9 டிவைடில் பண்ணிங்கன்னா 9ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் அவரால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு வரலாமா. அடுத்தது டேரெக்டாக 3 நிமிடத்துக்கு போக முடியாது, அதனால தான் 1ஆ மாற்றிட்டு
அடுத்தது 3 நிமிஷம் போகிறோம். ஸோ 1 நிமிடம் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? 3 நிமிடத்தில் அவர் கடந்த தொலைவு என்ன அப்படின்றத நமக்கு ஃபைனலாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 நிமிடத்தில் அவர் கடந்த தொலைவு 9 நிமிஷத்தை 1 நிமிஷமாக கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணிருப்பீங்க? 9ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 டைலும் 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். பட் நமக்கு இது என்ன ஆகணும்? 1 3 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல டிவைட் பண்ணிவிட்டு ஏன் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 9 1ஆக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 9ஆல் டிவைட் பண்ணினா மட்டும்தான் மாறும். 9ஆல் டிவைட் பண்ணினா தான் 1ஆக மாறும் இல்லையா? ஸோ இப்போ 2 சைடும் 9ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 நமக்கு என்னவா மாறணும்? 3ஆக மாறணும். ஸோ இப்போ 1 3ஆக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா தான் மாறும், டிவைட் பண்ணிடக்கூடாது. ஸோ 2 இடத்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1 3ஆக மாறணும் அப்படின்றப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ த்ரோ அவுட்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 பக்கமும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பக்கம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 22/7 × 150/9 வந்துருச்சா? ஸோ இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 1 3 3 9. ஸோ அகைன் 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 5 15 50ன்னு வருமா? டுவெண்ட்டி 22/7க்கு வேல்யூ என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? பைக்கு பதிலாக 22/7 யூஸ் பண்ண வேணாம், 3.14 யூஸ் பண்ணுங்கன்னு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பையோட வேல்யூ 3.14 யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22/7க்கு பதிலாக 3.14 யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 3.14 × 15 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்காதீங்க, 50ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 × 2 50 × 2 100ன்னு வருமா? ஸோ 100 × 3.14 = 3 நிமிடத்தில் அவர் கடந்த தொலைவு அப்படின்னு வருமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும்? பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அது ஃபுல் வேல்யூவாக மாறிடுமா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 314ன்னு வருமா? ஸோ அதுதான் அவர் கடந்த தொலைவு அப்படின்றது 314 மீட்டர். கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. 9 நிமிஷத்தில் அவர் அந்த வட்டப்பாதையை ஃபுல்லாக சுற்றி வராருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ஃபுல்லாக சுற்றி வராரு அப்படின்றப்போ அதனுடைய சுற்றளவு, ஸோ ஃபுல்லாக சுற்றுறது சுற்றளவு தானே? இப்போ சுற்றளவு தான் 9 நிமிடத்தில் அவர் கடந்த தொலைவு. ஸோ இப்போ சுற்றளவு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2πr 2π × ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 9 நிமிடத்தில் கிடக்கிறது. நமக்கு என்ன கேட்டுருங்க அப்படின்னா 3 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ தூரம் நடந்து போவார் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்களா? ஸோ 9 டேரெக்டாக 3ஆக மாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம்? அப்போ 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்பீங்க? 9ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து 1 நிமிஷம் 3 நிமிஷம் மாறும்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்துருங்களா? ஸோ டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணினாலே ஆன்சர் கிடச்சிரும். வட்டத்துடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும்? சுற்றளவு 2πr. 2πரோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 132 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? விட்டம், டயமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிக்கலாமா? 2 × பையோட வேல்யூ என்ன வரும்? 22/7 × r = 132ன்னு வருமா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? 2r தானே தேவை. விட்டம் அப்படின்றது ஆரத்தினுடைய 2 மடங்கு. ஸோ 2r அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு தேவையானது டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2r வச்சுட்டு 22/7 மட்டும் ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 132 × 22/7 அப்படின்றது மல்டிபிள் இருக்கா, ஈக்குவல் அந்த பக்கம் என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸில் போகுமா? 7/22. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 11 22, ஒரு 11 பண்ணுவோம், 2 11 22. ஓகே, 2ஆல் அடிச்சோம் அப்படின்னா 1 2 6 2 12. 2r அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் இருக்குது? 2r அப்படின்றது 6 7 42 மீட்டர். ஸோ நமக்கு 2r தான் கேட்டிருக்காங்க, ஆரம் கேட்கல, விட்டம் தான் கேட்டிருக்காங்க. விட்டம்ன்றது ஆரத்தினுடைய 2 மடங்கா? ஸோ அப்போ 42 மீட்டர். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா?
ஸோ ஒரு டிராக்டர் வண்டி சக்கரம் அப்படின்றது ஒரு வட்டம் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லலாமா? ஸோ டிராக்டர் வண்டி சக்கரம் அப்படின்றது சக்கரம்னாலே வட்டம் தான் இருக்கும். அது அதனுடைய ஆரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதனுடைய ஆரம் அப்படின்றது 77 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய ஆரம் 35 முறை அதை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? அதனுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லலாமா? ஸோ நீ அதை ஃபுல்லாக ஒரு டைம் சுற்றி வருது அப்படின்றது அதனுடைய சுற்றளவு. ஸோ ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அது 35ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 35 முறை சுற்றும் போது எவ்வளோ தொலைவு போகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முறை சுற்றுறதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க. 35 முறை சுற்றுற தொலைவு வேணாம், ஒரு முறை அது எவ்வளோ சுற்றுது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். சுற்றளவு அப்படின்றது 2πr 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ். ஸோ அந்த சக்கரத்தினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 77 சென்டிமீட்டர். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11 7 77. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 × 2 22 22 × 22. ஸோ 22 ஸ்கொயர் என்ன வரும்? 484. ஓகே, 484. ஸோ ஒரு சுற்றளவு அப்படின்றது ஒரு டைம் சுற்றுறது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 484 சென்டிமீட்டர் அளவுக்கு போயிருக்கு. பட் நமக்கு எத்தனை டைம் கேட்குறாங்க? 35 முறை சுற்றும் போதா? ஸோ ஒரு முறை 484 அப்படின்னா 35 முறை சுற்றும் போது மொத்த தொலைவு வேணும் அப்படின்னா அப்படியே 35ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 484 இன்ட்டு 35. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 484 இன்ட்டு 35. 4 5 20 12. $16,940 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ 16,940. 16,940. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அளவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9,856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ நீங்கள் அந்த நிலம் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும், ஸோ சதுரம் செவ்வகம் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு குச்சி அடித்து நீங்கள் அதில் மாட்டை கட்டி போடுறீங்க அப்படின்னா அந்த மாடு எந்த ஷேப்பில் மேயும்? ஸோ அதுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அந்த ஷேப்பில் அது மேய்ஞ்சிருக்குமா? ஸோ நீங்கள் மாட்டை சென்டர் பாயிண்டில் கட்டி போட்டுட்டு அதுக்கு அந்த கயிறு எவ்வளோ தூரம் அந்த கயிறு அது உங்களுக்கு எட்டுதோ அதை சுற்றி தானே மேயும் அந்த மாடு மேயும். ஸோ இப்போ அதனுடைய வட்டம் அப்படின்றத தான் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு தான் அர்த்தம். ஸோ கயிற்றின் நீளம் காண்க அப்படின்னா ஆரம் தானே சொல்லுவோம். வட்டத்துக்கு இந்த இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸோ எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஆரம் சமமாக தானே இருக்கணும். ஸோ இப்போ வட்டத்தினுடைய ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்துடைய பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்துடைய மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு அப்படின்னா வட்டத்தினுடைய பரப்பளவா? வட்டத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர் வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்? 9856. இதிலிருந்து ஆரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கயிற்றின் நீளம் அப்படின்றது அதனுடைய ஆரம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணி ஆரம் சொல்லிங்க அப்படின்னா முடிஞ்சது. பையோட வேல்யூ 22/7 ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸோ 9856 22/7 ஈக்குவல் டு அந்த பக்கம் தான் என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸில் 7/22 வருமா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 2 11 22 8 11 88 மீதி 10 98 9 11 99 6 6 11 66. அகைன் 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 2 8 4 2 8 9 மீதி 1 8 2 16 448 இன்ட்டு 7 வருதா? r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 448 இன்ட்டு 7 வருதா? ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 856 6ல் முடிகிற மாதிரி இருக்கா? ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 6 முடியும், 4 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் முடியும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக கூட செக் பண்ணி பார்த்துவோம். இல்லை அப்படின்னா ஸ்கொயர்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஒரு 7 இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே இன்னொரு 7 இருக்கும். அந்த 7 நீங்கள் எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா
அதை 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 448 7ஆல் டிவைட் பண்ணி அப்படின்னா ஒரு 7 ஆட்டோமேட்டிக்காக இதிலிருந்து வெளில வந்துடும். ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரூட் எடுக்க ஈஸியாக இருக்கும். 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வரும்? 6 42 வருமா? மீதி 2 4 28. ஸோ 448 எப்படி பிரிக்கலாம்? 64 × 7ன்னு பிரிக்கலாம். ஸோ 448 7ஆல் டிவைட் பண்ணி அப்படின்னா 64 கிடைக்கும். ஸோ அப்போ 64 × 7 × 7 இது R² வேல்யூவா? நமக்கு ஆரோட வேல்யூ தேவை இல்லையா? ஸோ இப்போ ரூட் எடுக்கிறது ஈஸி தானே. 64க்கு நீங்கள் ஈஸியாக ரூட் எடுத்துருவீங்க. 8 8 64. ஸோ 8 2 7க்கு ஒரு 7 வெளில எடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 7 8 56. ஸோ அந்த கயிற்றினுடைய நீளம் அப்படின்றது ஆரம் 56 மீட்டர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டைரக்ட் கொஷின் தான். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் கேட்குங்களா? ஸோ ஒரு வட்டத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? πr². அதன் அரை வட்டம். ஸோ அரை வட்டத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? πr²/2ன்னு எழுதுவீங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் விகிதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ πr²க்கு πr² அப்படியே கேன்சல் ஆகிடுமா? ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? 1:1/2ன்னு வருமா? ஸோ இப்போ எல்சிஎம் எதையும் எழுதிவியா? எல்சிஎம் எடுக்கும்போது கம்மனா என்ன வரும்? 2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்துருமா? ஸோ அப்போ ரேஷியோ எப்படி மாறும்? ஸோ இது 1 அப்படின்னா இது பாதி. அப்போ இது 2 மடங்கு இருந்தால் அது 1 மடங்கு இருக்கு இல்லையா? ஸோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ரேஷியோ 2:1. ரேஷியோ சம்மளம் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கிளியராக இருங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக 2:1 ஆன்சர் வருது அப்படின்னா 1:2 கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும். ரேஷியோவில் அவங்க கொடுக்குற டேட்டாவை சப்போஸ் நீங்கள் அரை வட்டத்துடைய ஃபார்முலா முன்னாடி போட்டுட்டு வட்டத்துடைய ஃபார்முலா பின்னாடி போட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 1:2ன்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரேஷியோ சம் மட்டும் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 2 ரேஷியோமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது எனில் அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு. ஸோ நீளம் அகலம் மட்டும் இருக்குது அப்படின்னா, ஸோ நீளம் அகலம் உயரம் இருந்தால் அது கன செவ்வகம். நீளம் அகலம் மட்டும் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெக்டாங்கிள் செவ்வகம் சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவ ஒரு தளம் ஒன்று இருக்குது. அதனுடைய நீளம் அப்படின்றது 10 மீட்டரும் அகலம் அப்படின்றது 8 மீட்டரும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தளத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தார்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விரிப்பு இருக்குது. அதனால் அதை கவர் பண்ணுறாங்க. ஸோ அது அதை விட சின்னதாக தான் இருக்குது. ஒரு தளத்தை ஒரு விரிப்பு போட்டு மூடுறாங்க. அதனால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும். ஸோ 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு விரிப்பு வச்சு அந்த தளத்தை மூடுறாங்க அப்படின்னா விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பு. ஸோ விரிப்பு மூடாமல் அந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா? இந்த ஏரியாவுடைய ஸோ இந்த இதுக்கு பரப்பளவு ஏரியா என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த விரிப்பால் மூடப்படாத பகுதிகள் இருக்கு இல்லையா? அதனுடைய பரப்பளவு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ வெளியில் ஒரு பெரிய செவ்வகம் இருக்குது, உள்ள என்ன இருக்குது? ஒரு சின்ன செவ்வகம் இருக்கா? ஸோ பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு கேபிட்டல் எல்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக எடுத்துக்கலாமா? இதை கேபிட்டல் எல்னு எடுத்துக்கோங்க, இதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை ஸ்மால் எல் ஸ்மால் பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ உங்களுக்கு என்ன தேவை? இந்த ஏரியாவுடைய ஸோ இந்த கவர் ஆகாத அந்த இடத்துடைய ஏரியா பரப்பளவு தான் தேவை. இப்போ என்ன பண்ணலாம்? பெரிய செவ்வகம் அந்த தளத்தினுடைய பரப்பளவு நீங்கள் மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவையில்லாத அந்த சின்ன செவ்வகத்தினுடைய பரப்பளவு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூடப்படாத பகுதியின் பரப்பு உங்களுக்கு கிடச்சிடுமா? ஸோ ஜஸ்ட் எப்பவுமே அளவியல் கொஸ்டினை கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அப்போ மூடப்படாத பகுதியின் பரப்பு அப்படின்றது மூடப்படாத பகுதியின் பரப்பளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த தளம் அப்படின்றது ஒரு பெரிய செவ்வகம் ஷேப்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த தளத்துடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் எல்பி எடுத்துக்கலாமா? அதிலிருந்து அந்த விரிப்பு இருக்கு இல்லையா? அதனுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஸ்மால் எல்பி அவ்வளோதான். இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி அந்த பரப்பளவு மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கேபிட்டல் எல் இன்ட்டு பி 10 × 8 மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி 7 × 5 இப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 8 80 மைனஸ் 7 5 35 வருமா?
ஸோ 80 மைனஸ் 35 என்ன வரும்? 45. ஓகே, 45 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மீட்டரா? ஸோ மீட்டர். ஸோ ஆன்சர் 45 மீட்டர் ஸ்கொயர், 45 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காணுங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்றது மூணு சைடுமே சமமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த சைடு ஏ அப்படின்னா 3 சைடுமே ஏ தான். ஸோ சுற்றளவு இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ சுற்றளவு அப்படின்றது மொத்தமாக சுற்றி வரணுமா? ஸோ சுற்றி வந்தீங்கன்னா என்ன வரும்? a + a + a 3a அப்படின்றது தான் அதனுடைய சுற்றளவு. சுற்றளவு அப்படின்றது 3a டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஸோ 3a வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 129 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டுருக்காங்க? ஒரு பக்க அளவு. சப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்களா? ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிச்சது. 129/3 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 3 12 3 3 9. சப்போ 43 43. ஸோ நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி மடங்கு கொஸ்டின்லாம் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ரேஷியோ மடங்கு 2:3. ஸோ ஆரங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் அதை ஸ்கொயர் பண்ணணும், ஏரியா கேட்டால் ஸ்கொயர் பண்ணுங்கள், வால்யூம் கேட்டால் என்ன பண்ணணும்? கியூப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டேரக்டாக இருக்கிறது தான். யூனிட்டும் அந்த மாதிரி தான். இது மீட்டரில் இருக்குது அப்படின்னா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயரில் வரணும், கன அளவுக்கு மீட்டர் கியூப்ல வரணும். ஸோ அந்த யூனிட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. எதுக்கெல்லாம் மாறாது அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கும் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுக்கு கொடுத்துருக்கிற யூனிட் மாறவே மாறாது. கொஷின் மீட்டரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சரும் மீட்டரில் தான் வரும். ஸோ அதே மாதிரி மூலைவிட்டம் டயகனல் படிப்பீங்க இல்லையா? அதெல்லாம் சேஞ்சே ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான். அதே தான் இதுவும். செவ்வகத்துடைய ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது பக்கம் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா பரப்பளவு என்ன பண்ணும்? ஸோ ஜஸ்ட் பரப்பளவு ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ பக்கம் 2 மடங்கு அப்படின்னா பரப்பளவு என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. ஸோ டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம், 4 மடங்கு. இதுவே பக்கம் 2 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்கு ஆகும்? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோ இல்லை பெரிமீட்டரோ கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மாறவே மாறாது. பக்கம் எத்தனை மடங்கு ஆகுதோ அதே அளவு தான் சுற்றளவும் மூலைவிட்டம் அதெல்லாம் சேஞ்சே ஆகாது. பக்கம் 2 மடங்கு பரப்பளவு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 மடங்கு. கன அளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்படியே கியூப் பண்ணணும். 2 கியூபோட வேல்யூ 8 மடங்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சம்மே சால்வ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இதை சால்வ் பண்ணி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? செவ்வகத்தினுடைய பக்கங்களா? செவ்வகத்துக்கு என்னென்ன பக்கங்கள் இருக்கும்? நீளமும் அகலம் மட்டும்தானே இருக்கும். ஸோ ஒன்று லென்த் இருக்கும், இல்லை பிரெத் இருக்கும். ஸோ எல் என்ன ஆகுதான்? 2L மாறுதான், 2 மடங்காக மாறுது. பிரெத் என்ன ஆகுது? 2 மடங்காக மாறுது, 2B மாறுது. ஸோ என்ன கேட்டுருக்காங்க? பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்களா? ஸோ பரப்பளவு அப்படின்றது L × B தானே. அப்போது 2L × 2Bன்னு வருமா? ஸோ இப்போ 2 2s are 4 × LB. ஸோ இப்போது LB அப்படி இருக்குது. எத்தனை மடங்கு ஆகியிருக்கு? 4 மடங்கு ஆகியிருக்கு இல்லையா? அவ்வளோதான். இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்ட் போடுவோம் இல்லையா? நீங்கள் பர்சன்டேஜ் கான்செப்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டார்டிங் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? தெரியாத வேல்யூ 100 எடுத்துப்போமா? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2 மடங்குனா 100 200 மாறும். ஸோ அப்போ 200/100ன்னு மாறும். பரப்பளவு அப்படின்றப்போ 2 டைம், கன அளவுனா 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். பரப்பளவு தானே கேட்டுருக்காங்க. ஸோ 2 பார்க்கும். ஏன் அப்படின்னா பரப்பளவுடைய ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்ன தான்? சைடு இன்ட்டு சைடு, பக்கம் இன்ட்டு பக்கம் தான். ஸோ 2 சைடும் 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். சிம்பிளிஃபை பண்ணி அப்படின்னா 200 × 2 400 மாதிரி தான். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? 100ன்னு எடுத்தோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக? ஒவ்வொரு சைடும் 2 மடங்கு ஆகும்போது 400ன்னு கிடச்சிருக்கா. ஸோ அப்போ 100 400 மாறுது அப்படின்னா எத்தனை மடங்கு? 4 மடங்கு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த கான்செப்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, சேம் இதே கான்செப்ட் தான். ஒரு குளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே பர்சன்டேஜ் கான்செப்ட் கொடுக்கும்போது தெரியாத வேல்யூ 100ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் 100ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பரப்பளவு, ஒரு குளத்தினுடைய பரப்பளவு 100ன்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆரம் 25% அதிகரிக்கும் போது ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ 100 கூட ஆட் பண்ணிக்கும். சப்போஸ் 10% குறையும் போதுன்னு கொடுத்தாங்கன்னா 100லேருந்து 10 மைனஸ் பண்ண என்ன வரும்? 90/100 அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம். 25% அதிகரிக்கும் போதுன்னா என்ன பண்ணோம்? 100 கூட 25 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 125ன்னு வருமா? ஸோ 125/100 இன்ட்டு பரப்பளவின் சதவீதம் தானே. பரப்பளவுனா 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். 125/100ன்னு வருமா? ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள்.
எப்பவுமே கீழே இருக்கிற 100 ஃபுல்லாக கேன்சல் ஆகுதுன்னா கேன்சல் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம பாயிண்டில் டிவைட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 125 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 100 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 125 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 ஸ்கொயர் 144, 5 25, 2 10, 120. ஸோ 15,625. 125 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15,625 கிடைக்கும். பை 100 இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 100 டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட் வச்சு புள்ளி வச்சுக்கலாம். லாஸ்ட்லேருந்து ஒரு 2 டிஜிட் 156.25 கிடைக்குமா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு என்ன கேட்டுருங்க, புறப்பரப்பு எவ்வளோ அதிகமாகும் மட்டும் தான் கேட்குறாங்க. புதிய புறப்பரப்புடைய சதவீதம் கேட்கல, எவ்வளோ அதிகமாகுதுன்னு கேட்குறாங்களா? நம்ம ஸ்டார்டிங் என்ன எடுத்தோம்? 100ன்னு எடுத்தோமா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 100ன்னு எடுத்தோம், 156.25 கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 100 மைனஸ் பண்ணி அப்படின்னா 56.25% அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 56.25 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 56.25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த இரு உருவகங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய 2 ஷேப்பை எதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேட்மிண்டன் விளையாடுவோம் இல்லையா, அந்த பால். ஸோ இறகு பந்தினுடைய வடிவம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கூம்பினுடைய இடைக்கண்டமும் ஒரு அரைக்கோளத்தையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒரு கூம்பினுடைய இடைக்கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனுடைய இடைக்கண்டத்துக்கு மேலே ஒரு அரைக்கோளத்தை வச்சிங்க அப்படின்னா அது ஒரு இறகு பந்து ஷேப்பில் இருக்கும். ஸோ ஒரு இடைக்கண்டம் அப்படின்றது கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஒரு வாளியை கவுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும் இல்லையா. ஒரு இடைக்கண்டத்துக்கு மேலே ஒரு அரைக்கோளம் அப்படின்றது என்ன வரும்? ஒரு ஸ்பியரை ஆஃப் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அரைக்கோளம் அப்படின்றது ஒரு கோளத்தினுடைய அரைக்கோளம். ஸோ அரைக்கோளத்தை அது மேலே வச்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எந்த ஷேப்பில் வரும்? ஒரு இறகு பந்து அப்படின்ற மாதிரி ஷேப்பில் வரும் இல்லையா. ஸோ ஒரு இடைக்கண்டத்து மேலே ஒரு இடைக்கண்டத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு அரைக்கோளத்தை வச்சிங்கன்னா எந்த ஷேப்பில் வரும்? ஸோ இது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தேரி பாயிண்ட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் புக்கில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், டெஃபினேஷனாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு செங்கோணம் முக்கோணத்தை அதில் அச்சு வச்சு சுற்றும் போது என்ன ஷேப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு கோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செவ்வகத்தை அச்சை வச்சு சுற்றிங்க அப்படின்னா என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சிலிண்டர் உருளை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு அரைவட்டம். ஸோ ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கியா, ஒரு அரைவட்டத்தின் விட்டம் அதனுடைய டயமீட்டர் இருக்கு இல்லையா, அதை மையச்சா வச்சுக்கிட்டு ஒரு முழு சுற்றிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் இருக்கும். உங்களுக்கு வட்டம் கிடையாது, ஸ்பியர் கோலமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டெஃபினேஷன் உங்கள் ஸ்கூல் புக்லேயே 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் சம்மா கேட்டால் கூட சம் போட்டுருவீங்க. சப்போஸ் இந்த மாதிரி கான்செப்டாக கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் திடீர்னு புதுசாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஸ்கூல் புக்கு நீங்கள் கொஞ்சம் கிளியராக எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஓகே, 25 கொஸ்டின் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ அவ்வளோதான். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக கண்டிப்பாக இன்னொரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸ்னு இல்லை, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அளவியல் ரொம்ப டஃப்பான டாபிக் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.